யோபுடைய புஸ்தகம் 29, யோபுடைய புஸ்தகம் 29:2 செப்டம்பர் மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம். யோபுடைய புஸ்தகம் 29:2. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமாம், இப்போ சென்று போன மாதங்களிலே இருந்த சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். பொதுவாக யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த ஆசீர்வாதம், யோபுவின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுகள். சென்று போன மாதங்களிலே எனக்கு இருந்த ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியுமாக. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அவன் ஒரு நாள் அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க கடந்த காலங்களில் எனக்கு இருந்த ஆசீர்வாதம் இப்போ இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் லைஃப்பில் அவருக்கு என்னெல்லாம் நிறைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனால் அந்த அதிகாரத்தில் ஒரு சிலதை அவர் வருஷப்படுத்துகிறாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நிறைய ஆசீர்வாதம் யோபுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள், நிறைய ஆசீர்வாதம். அதில் ஒரு சில ஆசீர்வாதத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். வாஸ்து பார்த்திங்கன்னா அந்த யோபுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தா. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினால் என்ன செய்தேன்? இருளை கடந்து போனேன். அப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஒரு தீபம் ஆசீர்வாதமாக கர்த்தர் தர்றார். அப்போ ஒரு தீபம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த தீபம் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தீபம் அப்படின்னா நீதிமொழிகள் 20:27 வாசிக்கும்போது இந்த தீபம் என்ன அப்படின்னா அவர் நமக்கு தந்த ஆவி தான் நமக்கு தீபமாக இருக்குது. வாசிங்க 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அப்போ இதில் என்ன அப்படின்னா நல்ல சுகத்தோடு கூடிய வாழ்க்கையை இது காட்டுகிறது. அங்கே என்ன சொல்லாரு? என் தலையின் மேல் அவருடைய தீபம் இருந்துச்சு. இங்கே அந்த தீபம் என்பது என்னதை காட்டுகிறது? கர்த்தர் நமக்கு தந்த ஆவி. இப்போ இது ஒரு நல்ல சுகத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது. சரீரத்திலே ஒரு நல்ல சுகத்தோடு வாழ்கிறது. நம்ம மன ஆவி நமக்குள்ளே. இப்போ ஒரு மனுஷனை விட்டு ஆவி போயிட்டு அப்படின்னா அவன் செத்து போயிட்டான்னு என்னது அர்த்தம்? அப்போ தேவனுடைய ஆவிங்கிறதே ஜீவன் தான். நமக்குள்ளே அந்த ஆவி பிரவேசித்தது. இப்போ நீங்கள் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வேணால் அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். 37ஆம் அதிகாரத்தில் அந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து அவரை நிறுத்துகிறாரு. அப்போது அவங்கள தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறாங்க. அப்போ அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய ஆவி பிரவேசித்த போது நீங்கள் வாசிங்க 10வது வசனம் 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்போ இந்த வசனங்களின் அடிப்படையில் அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அப்படின்னா நல்ல சுகத்தின் வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். நல்ல சுகம், அதாவது நம்முடைய சுகம். அந்த ஆவி உள்ளே பிரவேசித்த போது அது உயிரடைந்து மகா பெரிய சேனையாக என்ன செய்துச்சான்? மாறிச்சு. இப்போ அது நம்ம சுகத்தின் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல சுகமான ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு சுகத்தின் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரைட்டா? 2 யோபுடைய புஸ்தகம் 29:3 வாசித்துட்டு சங்கீதம் 119:105 வாசித்தா. யோபுடைய புஸ்தகம் 29:3 சங்கீதம் 119:105 வாசித்தா. வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இருளை கடக்கிற ஒரு வெளிச்சம், இருளை கடக்கிற வெளிச்சம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இது வேத வசனத்தினால உண்டாகிற. அங்கே ஆவி தீபமாக இருக்கிறது, இங்கே வசனம் வெளிச்சமாக இருக்கிறது. என்ன இது? வசனம், வசனத்தின் வெளிச்சம். அப்போ வசனத்தின் வெளிச்சம் என்பது இருளை கடக்கிறது. இருளுக்கு நிறைய விளக்கம் சொல்லலாம். பாடுகளை கடந்து போகிறதுக்கு சொல்லலாம். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தினார். அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளில் நடத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் வருது.
அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட நல்ல பாடுகளை பற்றி பேசுகிறோம், கேட்குறோம். ஆனால் பாடு வரும்போது நம்மளால் என்ன செய்ய முடியல, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியல. வேதத்தில் வாசிக்கும்போது அப்போஸ்தலர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இயேசுப்பாவுடைய நாமத்து நிமித்தம் அவங்க நிந்திக்கப்படும் போது அதை அவங்க என்ன செய்தாங்க, சந்தோஷமாக என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது. என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க. நம்ம வேத வசனத்தினுடைய வெளிச்சம் இல்லாத போது நம்ம இடறிடுவோம். ஒருவன் இருளிலே நடந்தால் அவன் என்ன செய்வானா, இடருவான். வெளிச்சத்தில் நடக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, இடற மாட்டான். அப்போ செகண்டு நம்ம நடத்தப்படுகிற பாதையில், கடந்து போகிற பாதையில் நமக்கு வர்ற கஷ்டங்களில் நம்ம இடராத விதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சமாக வசனத்தினுடைய வெளிச்சத்தை தர்றார். இப்போ செகண்டு நம்முடைய லைஃப்பில் நடக்கிற விஷயம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தர்றார். அந்த வெளிச்சம் நம்முடைய லைஃப்பில் எதுன்னா, நம்ம கடந்து போக வேண்டிய பாதைகளை சந்தோஷமாய் கடந்து போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ரெண்டாவது, வசனத்தினுடைய வெளிச்சத்தை கர்த்தர் தர்றார். இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் நம்ம இடராதபடிக்கு கர்த்தர் நம்மளை நடத்துகிறதுக்கு நிறைய வழக்கங்கள் நம்ம சொல்லலாம். என்ன இடராமல் இருக்கிறதுக்கு, அதை எப்படி சொல்லலாம், நம்முடைய கஷ்ட நேரங்களில், பாடு நேரங்களில், நம்முடைய வேதனை நேரங்களில் தான் நம்ம என்ன செய்கிறோம், புலம்புறோம், முறுமுறுக்கிறோம், முறையிடுகிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பல விதத்தில் சில நேரத்தில் தேவனை பார்த்து கேள்வி கேட்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து கேள்வி கேட்டாங்க. நகோமி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குற அனுபவம் இருந்துச்சு. இப்படியெல்லாம் சில கேள்விகள் வருது. அப்போ இதெல்லாம் என்னென்னா, அந்த வெளிச்சம் என்ன செய்யலை, இல்லை. மிதியிட்ட களிமேன் குயவனை பார்த்து கேள்வி கேட்கலாமோ, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேள்வி கேட்கலாமோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்படி சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வருவதுக்கு காரணம் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இருக்குமானா நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம். இப்போது வெளிச்சத்தில் நமக்கு எது பள்ளம், எது மேடு, எது நமக்கு அப்படின்னு என்ன செய்கிறோம், தெளிவுபடுத்துகிறோம். நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது நான் பாருங்கள், சம்டைம்ஸு கன்னியாகுமரியிலேருந்து வரும்போது ராத்திரி இருட்டு நேரமாக இருக்கும். அப்போ நான் போன ரோடாக இருக்கும், குறிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த குண்டு எனக்கு நல்லா என்ன செய்யாது, தெரியாது. சில வண்டி அப்படி போகும். அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி ஒரு 5 அடி 7 அடி தூரத்தில் நம்ம போவோம். அப்போ நமக்கு அந்த பள்ளம் தெரியாது, பொத்துன்னு விழுந்துடும். அப்படி நான் ஒரு 2-3 தடவை மாட்டியிருக்கேன். வண்டி கீழெல்லாம் விழலை, அந்த குண்டுக்குள்ளே விழுந்துரும். நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? என் கண்ணுக்கு அதே நேரத்தில் நல்ல வெளிச்சமான நேரத்தில் எனக்கு பள்ளம் பிரச்சனையான எல்லாம் எனக்கு கண்ணுக்கு என்ன செய்யுது, நல்லா தெரியுது. நான் அந்த வண்டி விழுகிறது போல் இல்லாமல் வளைஞ்சி நெளிஞ்சு போகிறோம். ஒரு வேகத்தடை இருந்தாலே நல்ல வெளிச்சமான நேரத்தில் அந்த வேகத்தடைக்கு பக்கத்தில் பார்த்தா 2 வீலர் போகிறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த வேகத்தடையிலே பார்த்தீங்கன்னா சில இடம் தாழ்ந்து இருக்கும். அது அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாழ்ந்த இடத்துல போகும்போது துள்ளாது. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? அப்போது நல்ல வெளிச்சம் நமக்கு இருக்கும்போது நம்ம இந்த இடரலுக்கு ஏதுவா, வேதனைக்கு ஏதுவா, துக்கத்துக்கு ஏதுவா, புலம்பலுக்கு ஏதுவா, முறுமுறுப்புக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்காது. அதான் நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. சூரியனை காண்பது நமக்கு கண்களுக்கு இன்பமாக இருக்குது. வெளிச்சம் நமக்கு ஒரு இன்பம், வெளிச்சம் நமக்கு ஒரு இன்பம். அதனால தான் அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அப்போ சிலர் நிந்திக்கப்பட்ட போது அவங்க ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வரும்போது சந்தோஷத்தோடு வந்தார்கள். எப்படி வந்தாங்க? சந்தோஷத்தோடு வந்தாங்க. பழைய காலங்களில் இந்த அது என்ன சொல்லலாம், அந்த இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய நேரத்தில் சிலர் சந்தோஷமாக இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறாங்க. இப்போ நான் எங்கே போகிறேன், பரலோகத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷமாக. இப்போ அது நம்ம லைஃப்பில் சில நம்ம சூழ்நிலைகளில் இருக்காது. குடும்பங்கள்லாம் பிரச்சனை வந்தோடனே என்ன செய்கிறாங்க, முறுமுறுத்து புலம்பி யாரையாவது குறை சொல்லி எதையாவது சொல்லி வருத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வளர்ச்சிக்குரியதில் எல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தெய்வ பிள்ளை சந்தோஷப்படுறதுக்கு ஒரு நல்ல வசனம் இருக்குது. அன்றியோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே எப்படி தானா, எல்லாமே எப்படி தானா. அப்போ எல்லாமே நன்மை, எல்லாமே எப்படி தான், தீமை கூட நன்மையாக மாறும்.
எப்படி ஒரு பாருங்கள், அது இன்னைக்கு நமக்கு அந்த வசனத்தின் வெளிச்சம் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த டார்ச் லைட்டு தீமையும் நன்மையாய் மாறுங்கிற டார்ச் லைட் நம்ம கையில் இருந்துன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த தீமையை குறித்து நம்ம வேதனைப்படுவோமா, துக்கப்படுவோமா? யாராவது நமக்கு கெடுதல் செய்துட்டாங்கன்னு நம்ம கஷ்டப்படுவோமா? படவே மாட்டோம். படக்கூடிய சான்ஸே என்ன செய்யாது, கிடையாது. அப்படி நம்ம நினைக்கிறக்கூடிய இடம் வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வேத வசனத்தினுடைய வெளிச்சம் நமக்கு என்ன செய்யலை, இல்லை. கண்டிப்பாக அது யாராக இருந்தாலுமே வசனத்தினுடைய வெளிச்சம் அவங்க லைஃப்பில் என்ன செய்யலை, இல்லைங்கிறது தான் அவங்களுடைய அர்த்தம், உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லு, தீமையை நன்மையாக மாற்றுவா, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன். ரெண்டாவது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய லைஃப்பில் அவர் சொல்கிறாரு, அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை என்ன செய்தேன், கடந்து. இருள் தான், ஆனால் வெளிச்சம். அதனால் தமிழில் சொல்லுவாங்க, ஒரு தீக்குச்சி வெளிச்சத்துக்கு முன்னால் கூட கார் இருள் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அந்த வெளிச்சம் கண்டிப்பாக கார் இருளை வெளிச்சமாக்கிட்டு தான் என்ன செய்யும், போகும். அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில், நம்ம லைஃப்பில் பாருங்கள், வேத வசனத்தினுடைய வெளிச்சம் இருக்க. எப்போ நீங்கள் வேதனைப்படுகிற துக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போதும் வசனத்தினுடைய வெளிச்சம் நம்ம லைஃப்பில் குறைந்திருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ரைட்டா? 2. 3வது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை போல் வசனத்தின் வெளிச்சத்தை தரும். 3வது யோபு 29:5 வாசித்தான். யோபு 29:5 வாசித்தான். அப்பொழுது 29:5 வாசித்தான். வாசியா. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். ஆமாம், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். இப்போ ஆண்டவர் கூட இருக்கிறது இல்லை, தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆபிரகாமுக்கு 3 விதங்களிலே கர்த்தர் கூட இருந்தார். ஒன்று, மகிமையின் தேவனாய் தரிசனமானார். சர்வ வல்லமுள்ள தேவனாய் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்தாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன சொன்னாங்க, சதா காலமும் இருக்கிற தெய்வம், சர்வ வல்லமுள்ள தேவனாய் கூட இருக்கு, அற்புதங்களை செய்கிறது, ஆச்சரியமான காரியத்தை செய்கிறது. நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்ம ஜெபிக்காட்டா கூட சில நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் அற்புதமாக செய்வார். சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் முடியாத காரியமே இல்லை. நானே கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. லைஃப்பில் அவர் சொல்கிறார், சர்வ வல்லமுள்ளவராய் கூட இருந்தார். எப்படி இருந்தார் ஆண்டவர்? ஆமாம், சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் கூட இருந்தார். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் சரி, எழுத்தின்படியும் கர்த்தர் நம்ம கூட சொல்கிறார். எப்படி? சர்வ வல்லமுள்ள தேவனாய், ஆல்மைட்டி காட், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஆண்டவர் நம்முடைய லைஃப்பில் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருப்பேன் அப்படிங்கிறார், கூட இருப்பார். ஆண்டவர் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, பைபிளில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எரேமியாவுடைய புஸ்தகம் 14:8-9 ஆண்டவர் சிலர் கூட இருப்பார். எப்படி இருப்பார்னா, என்ன சொல்லலாம், பரதேசியை போலவும், வழிபோக்கனை போலவும், ராத்தங்க இறங்குற புருஷனை போலவும், ராத்தங்க இறங்குற புருஷனை போல, ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல, அப்புறம் என்ன சொல்லலாம், விடாய்த்து போன புருஷனை போல அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாசிங்க அந்த வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையை ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரை நீ தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். எப்படி இருப்பான் ஆண்டவர்? ஆமாம், ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல கர்த்தர் இருப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் நம்ம கூட வந்து இப்படி இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் யோபு கூட இருக்கும்போது எப்படி இருந்தாங்களாம்? சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்தாராம். 4வது வேதத்தில் வாசிக்கும் போது யோபுடைய புஸ்தகம் 29:5 வாசித்தார். யோபுடைய புஸ்தகம் 29:5 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். ஆமாம், நல்ல குடும்பம், பிள்ளைகள் என்ன செய்தாங்க? சூழ்ந்திருந்தார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாள். பிள்ளைகள் இருக்கும். இப்போல்லாம் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏதோ ஒரு சில குடும்பங்களில் தெய்வம் கிருபையாக அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெற்றோரோடு அந்த பிள்ளைகள் நல்ல ஐக்கியமாக போகிறாங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் முன்னொரு காலத்தை போலலாம் இல்லை. முன்னால் 10 பிள்ளைகள் இருந்தாலும் 10 பிள்ளைகளும் பெற்றோரோடு ரொம்ப ஐக்கிய உறவுகளாக இருந்துச்சு. இப்போ ஒரு பிள்ளை இருந்தாலே ஒரு பிள்ளை செல்ஃபோனை வச்சுட்டு, ஒரு பையன் செல்ஃபோனை வச்சுட்டு எங்கேயோ இருக்கான், அப்பா அம்மா எங்கேயோ இருக்கிற மாதிரி. அப்படி ஒரு வீடும் அப்படி தான் கட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு வீடுன்னு எடுத்தால் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் அப்படின்னு சொல்லி வச்சு அது போக்கில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்ன செய்யுது இருக்குது. அன்னைக்கெல்லாம் எடுத்து பார்த்தா சில நேரங்களில் வீடுகளுக்கு முன்னால் இருந்த தின்ன அந்த மாய்ப்பட்ட இதுகள்லாம் கேட்டுலாம் கூட இருக்குது. அதில் பாயை போட்டு கிழிஞ்ச அந்த பெட்ஷீட்டுகளெல்லாம் விரிச்சிட்டு எல்லாம் வரிசை மேனிக்கு படுத்து கிடக்கும்.
வீடுகளில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் பூட்டுறதுக்கு வாய்ப்பு கூட என்ன செய்யாது, இருக்காது. திண்ணைகளெல்லாம் கூட படுத்து கிடப்பாங்க. அது போக்கில் அதில் எப்படி கிடந்து சில வீடுகளில் பார்த்தா, அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் எனக்கு கொஞ்சம் அறிவு வந்த பிற்பாடு தான் கரண்ட் வந்துச்சு. மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருந்திருக்கு. அப்போ இந்த குண்டு பல்பு ஒரு மாதிரி ஒரு பல்பு தான் என்ன செய்வாங்க உண்டு. அந்த வெள்ளை பல்பெல்லாம் என்ன செய்யாது, கிடையாது. அந்த மஞ்சள் குண்டு பல்பு 40 வாட்ஸு 60 வாட்ஸு அப்படின்னுவோம். அந்த பல்பு சில நேரம் இதாயிரும். அதை திருப்பி ஒட்டி எடுத்து போட்டு தான் கதை ஓடிட்டுருக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? அன்னைக்கு குடும்பங்களில் ஒரு ஒற்றுமை, ஐக்கியம், எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. சாப்பாடு பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்து இருக்கிறதெல்லாம் ராத்திரி பகிர்ந்து பிரித்து சாப்பிடக்கூடியவும். அழகாக சொல்லியிருக்கு, உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். இப்போ பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலவரமே இல்லை. அன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் இதாயிடக்கூடாதுன்னு படிக்கக்கூட விடாமல் இருந்தாங்க. பெற்றோருடைய அன்பு பிள்ளைகள் மேலே கூடுதலாக இருந்ததுனால பிள்ளைகளை என்ன செய்யலை, படிக்க விடலை. இப்போ பெற்றோருடைய அன்பு கூடுதலாக குறைவாங்கிறத விட பிள்ளைகளை இஷ்டத்துக்கு எங்கேயா என்ன செய்கிறாங்க, அனுப்பிடுறாங்க. எங்கேயாவது போய் எப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டு, அது எப்படியா வாழ்ந்துட்டு போட்டு, நம்ம தான் இதில் பிள்ளைகளாது. அன்னைக்கு அப்படிலாம் அவங்க பிள்ளைகளை கிட்டே வச்சுருந்தாங்க. பிள்ளைகளை தூர இடங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டு பக்கங்களில் ஊருக்குள்ளே, அதாவது போகிற தூரத்தில் இருக்கணும், அப்போ தான் கட்டி கொடுத்தாங்க. போக முடியாத தூரத்துக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கட்டி கொடுக்க மாட்டாங்க. அதாவது இப்போது ஒரு நல்ல பையன் இருக்கான் பாம்பேலன்னா கட்டி கொடுக்க மாட்டாங்க. சென்னையில் ஐயோ என் பிள்ளையை நான் பார்க்க முடியாது, என் பிள்ளைக்கு ஒன்று இதாச்சுனாலும் இது செய்ய முடியாது, எனக்கு ஒன்று வந்துச்சுனாலும் என் பிள்ளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால் என் பிள்ளை என்கிட்டே இருக்கட்டப்பா, என் பிள்ளைக்கு பணமும் சொத்தும் வசதியும் தேவையில்லை, என் பிள்ளை என்கிட்டே இருக்கட்டும், என் கூட இருக்கட்டுங்கிற மாதிரி இருந்திருக்கு. நான் சொன்னேன், புரியுது அவங்களுக்கு? பிள்ளைகள் அது ஒரு நல்ல குடும்பம், நல்ல ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அது என்ன செய்யுது, காட்டுது. கர்த்தர் சொல்கிறார், யோபு சொல்கிறாரு, எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்ச போது என் பிள்ளைகள் என்ன செய்தாங்க, சூழ்ந்திருந்தார்கள். நான் என் குடும்பம் ரொம்ப ஐக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்தேன். 5 யோபுடைய புஸ்தகம் 29:6 வாசித்தான். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். பாதங்களை நெய்யினால் கழுவினாராம். ஆச்சரியமாக இருக்கு. என்ன, நெய்யில் பாதம் கழுவுற அளவுக்கு ஆசீர்வாதம் பெருகி இருக்கு பாருங்க. நெய்யில் பாதத்தை கழுவுற, அப்போ செழிப்பு தானே அதுக்கு காரணம். என்ன, நெய்யில் சங்கீதம் 65:11 வாசித்தா, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், பாதை நெய்யாய் பொழிகிறது. நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சோம், அது டைம் போயிட்டே இருக்கு. அப்போது வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டுக்கிறீர், பாதை நெய்யாய் பொழிகிறது. அப்போது செழிப்பு, பயங்கர செழிப்பு, ரொம்ப பெரிய செழிப்பு யோபுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. பக்தன் யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா கடுமையான ஒரு செழிப்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்கணும், அந்த செழிப்பு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஆண்டவர் இப்போ சொல்கிறாங்க, யோபுக்கு இருந்தது போல் நெய்யை, அதனால் வீட்டில் போய் காலிட்டு நெய்யை வாங்கி காலில் ஊற்றிட்டு தெரியாங்க. அல்லேலூயா. ஆமாம், வேணா நெய்யில் ஒரு கேசரி செய்து சாப்பிடுங்க. அவர் அந்த நெய்யினால் கழுவினேங்கிறது போய் பரலோகத்தில் போய் யோபு பக்தன்ட்ட கேட்கணும், ஏயா நெய்யில் கழுவுனீங்க, நீ நெய்யில் கழுவுறதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. நானும் இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது சிந்திச்சு பார்த்தேன். அப்படி கால்களை பாதங்களை நெய்யில் கழுவுறதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு பார்க்கணும். நெட்டில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், பாதங்களை நெய்யில் கழுவுறதுனால என்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா என் பாதங்களை நெய்யால் கழுவினேன். சங்கீதத்தில் சொல்லியிருக்கேன், என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்போ நடக்கிற பாதையை நெய்யாய் பொழிகிற பாதையில் இருக்கணும். நெய்யில் நடந்தால் கால் வழுக்கும், ஆனால் இது எப்படி அப்படின்னு தெரியல. அப்போ இது என்ன செழிப்பு, ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்ல நிறைவான ஆசீர்வாதம், என் பாத்திரம் ரம்பி வழிகிறது அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம், செழிப்பு அப்படி எடுத்துக்கணும். சரி, 5 அது ஒன்று வேணுமே, ஒரு குறிப்பு வரணுமே. 6 வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. என்ன சொல்லலாம், யோபு 29:6 வாசித்தா. யோபு 29:6 வாசித்தா, வாசிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். பார்த்தீங்களா? அப்போ செல்வ நாட்கள். இப்போ கண்மலையிலிருந்து எண்ணெய் வருது. அங்கேருந்து என்ன வருது?
நதியை போல எண்ணெய் வருது. இந்த கண்மலையிலேருந்து வர்ற எண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு எதை காட்டும்? சங்கீதம் 23:5 தான் சொல்லும் நமக்கு. என் சத்துருக்கள் மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால், ஆண்டோடைய கிருபையினால் அபிஷேகத்தினால சத்துருக்களின் மேல் நமக்கு கிடைக்கிற ஜெயத்தை தான் அது காட்டுது. கண்மலையிலிருந்து எண்ணெய், நிறைய விளக்கம் சொல்லலாம். நம்ம எடுத்துக்கொள்கிற விளக்கம் சத்துருக்களின் மத்தியில் நமக்கு கிடைக்கிற ஜெயம். சத்துருக்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கிற ஜெயம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் சத்துருக்கள் மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் நதியை போன்ற எண்ணெய். கண்மலையிலிருந்து எண்ணெய் நதியாய் ஓடி வருது. நதி என்னச்சு? ஓடி. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து என்ன செய்யும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? புறப்படும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் என்ன செய்வாராம்? கொடியேற்றுவார். அப்போ நம்முடைய லைஃப்பில் இந்த எண்ணெய் கண்மலையிலிருந்து ஓடி வருகிற எண்ணெய்ங்கிறது நம்முடைய லைஃப்பில் சத்துருக்கள் மத்தியிலே சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை, சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை இது காட்டுகிறது. சரியா? பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வான், கல்தேரின் மேல் அவன் புயம் இருக்கு. சரியா? 7 நமக்கு நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுக்கு. யோபு 29:7-11 வரைக்கும் குறிச்சுவிடுங்க. 11 மட்டும் வாசி. என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. பார்த்தீங்களா? அப்போது பாக்கியவான் என்ன அனுபவம்? பாக்கியவான். எந்த பாக்கியவானா நீங்கள் இருக்க விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் சொல்லணும், நான் ஆமேன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன பாக்கியவானாக இருக்க விரும்புகிறீங்க? எப்படிப்பட்ட பாக்கியவானாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நான் ஆமேன்னு சொல்லுவேன். எனக்கு வெளிப்படுத்தல் 14:13 அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. வெளிப்படுத்தல் 14:13 வாசிங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சா போதும். ஆமேன்னு சொல்லலையே நீங்கள் ஒருத்தரும்? ஆமேன். ரைட், ஓகே. இந்த இதில் அவன் பாக்கியவான். யோபு பாக்கியவான். அப்படின்னா அவருக்கு 7வது இருந்த ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய லைஃப்பில் கர்த்தருக்குள் மரிக்கிறோள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்டதும் உங்களுக்கு கிடைக்கும், கேட்காத இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், நீங்கள் கேட்டே மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. கேட்காத இதுவும் உங்களுக்கு பிரசங்கத்தின் மூலம் என்ன செய்யும்? கிடைக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்காட்டாலும் நான் கேட்டிருக்க இது ஒன்று எனக்கு கிடைச்சாலும் போதும். அல்லேலூயா. நீங்கள் சொன்ன எதுவும் எனக்கு கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஒரு வசனமும் என் வாழ்க்கையின் பாக்கியமாக மாறினா போதும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எல்லாம் சேர்த்து எடுத்துடுங்க. நீங்கள் எல்லாம் சேர்த்து என்ன செய்யுங்க? எடுத்துடுங்க. எனக்கு இந்த ஒன்று, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நிறைய பாக்கியம் நம்ம கூட வராது, ஆனால் இந்த பாக்கியம் நம்ம கூட என்ன செய்யும்? வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய லைஃப்பில் எனக்கு இந்த மாத வாக்கு தத்தமும் இந்த பாக்கியம் கிடைக்கும். இது நம்முடைய லைஃப்பில் இந்த மாதம் மட்டுமல்ல, லைஃப் லாங் இந்த பாக்கியம் நமக்கு என்ன செய்யணும்? ஆமாம், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா பூமியில் மரிக்கும் வரைக்கும் இந்த பாக்கியம் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களுக்காய், வாக்கு தத்தத்தின் விளக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம்.